பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். காலையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்கும்படியாக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த அருமையான நேரத்திலும் கூட நிச்சயமாக நம்முடைய முகங்கள் அடையாதபடி நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும்படி நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை என்று பவுலடியார் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, ஆகவே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாய் இருக்கிறேன் என்கிறத அவர் நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கலப்பான உபதேசங்களும் கலப்பான காரியங்களும் சபைக்குள்ளே கள்ள போதகங்களை நுழைந்து விட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் அப்போஸ்தலருடைய காலத்திலும் பவுலுக்கு விரோதமாய் கள்ளப்போதகர்கள் வந்து ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் என்கிறத நிரூபிக்கும்படியாக எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறத பார்க்கிறோம். குறிப்பாக கொரிந்து சபையில் பார்க்கும்போது கொரிந்து சபையார் பவுலுக்கு எவ்வளவோ பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் என்று பார்க்கிறோம். எப்படியும் அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்களாக இருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய வசனங்கள் ஆலோசனைகள் மறைக்கப்படாத ஊழியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் படிக்கிறோம், 40வது சங்கீதம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை என்று திட்டவட்டமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. பாருங்க, சத்தியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சத்தியத்தை வேத வசனங்களை மறைத்து வைக்காமல் ஒளித்து வைக்காமல் ஜனங்களுக்குள்ளே அவைகளை விதைப்போம். நிச்சயமாக அவைகள் ஒரு நாள் பலன் கொடுக்கும். இந்த ஜனங்கள் எப்படியும் பரலோக ராஜ்யம் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அனுபவத்துக்கு நேராக இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நடத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் காணப்படவும் உம்முடைய சித்தத்தை செய்யும். ஆண்டவரே, உமக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை ஒழிக்காமல் உபதேசிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் செவித்தின உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்டு ஆண்டவர்களை பலப்பட்டு வளர்கிறவர்களாய் காணப்பட கிருபைதார். இந்த அதிகாலை வேளையும் இந்த நாளும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.